வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி என்ன வண்டி பார்க்க போகிறோம்னா மாருதி பிரிஸா. நம்ம வெஹிக்கிள் எப்பவுமே சுற்றி ஸ்க்ராட்ச் டென்ட் எதாவது இருக்கான்னு பார்த்துக்கலாம். ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம ப்ரைஸும் கொடுக்க முடியும், ஆர்எஃப் செக் பண்ண முடியும். இன்கேஸ் நிறைய ஸ்க்ராட்ச்னா நம்ம அதுக்கு ப்ரைஸ் கம்மி பண்ணி கொடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் மோஸ்ட்லி நிறைய வண்டி போகுது பார்த்தோன்னா இந்த பிரிஸா டீசல் அண்டு எஸ்யூசிக்கு மட்டும் இந்த வண்டி நிறைய வண்டி போகும் நம்மக்கிட்ட. இந்த வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் வெஹிக்கிள். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் லெஃப்ட் கால் யூஸ் பண்ணவே கூடாது. என்ன பார்த்தீங்கன்னா லெஃப்ட் கால் பிரேக்கில் வச்சுப்பாங்க, ரைட் கால் ஆக்சிலேட் வச்சுப்பாங்க. அப்படி யூஸ் பண்ணி நமக்கு நிறைய டைமில் பார்த்தீங்கன்னா ஆக்சிடென்ட் ஆகும். ஸோ லெஃப்ட் கால் மறந்துடணும். லெஃப்ட் கால் ரைட் காலில் மட்டும் பிரேக் அண்ட் ஆக்சிலேட் யூஸ் பண்ணிங்கன்னா நமக்கு சேஃப்டியாக இருக்கும். நம்ம பிரேக்கை பிடிச்சா வண்டி ஆன் பண்ணணும். அதுமாரி பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கில் இந்த இடத்துல ஒரு பட்டன் ஒன்று இருக்கும். இந்த பட்டன் நீங்கள் ப்ரெஸ் பண்ணி தான் நீங்கள் கியர் ஃபங்க்ஷன் மாற்றணும். இல்லைனா உங்களுக்கு கியர் அதிகமாக உள்ளே தேய்மானம் ஆகும். ஸோ நமக்கு பிரச்சனை தான் வரும். அதுமாரி பார்த்தீங்கன்னா இந்த ஷிஃப்ட்னு ஒரு இது இருக்கும், ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹைவேல போகிறீங்க, இன்கேஸ் வண்டி ஆஃப் ஆகிடுச்சு அந்த மாதிரி டைமில் மேனுவல் வண்டி தான் நீங்கள் நியூட்ரல் போட்டு நீங்கள் போட்டலாம். பட் ஆனால் இது ஆட்டோமேட்டிக்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அந்த ஷிஃப்ட்டை அழுத்திட்டு நீங்கள் டிரைவ் மோட் போட்டு நீங்கள் வண்டி நவுற்றி நீங்கள் ஓரமாக பார்க் பண்ணிக்கலாம். வெஹிக்கிள்லாம் வாங்கணுன்னா நம்ம சன்ரூஃப்லாம் கரெக்டாக ஒர்க் ஆகுதா இல்லை செக் பண்ணி வாங்கணும். இல்லை நமக்கு நிறைய மணி வேஸ்ட் ஆகும். 400 பஞ்சு மட்டும் கரெக்டாக செக் பண்ணிக்கலாம். அப்புறமேலும் ஃப்ளட் எப்படி பார்க்க சொல்லித்தரேன் உங்களுக்கு. இந்த பெடல் கீழே பார்த்தீங்கன்னா ரஸ்டிங்கு இல்லை ஃபங்கஸ் எதாவது இருக்கான்னு பார்க்கலாம். அப்படி இருந்துச்சுன்னா அது மோஸ்ட் ஆஃப் ஃப்ளட் வெஹிக்கிள் தான். அது இல்லாமல் சீட்டு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபங்கஸ் ரொம்ப ரஸ்டிங் இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். அப்படி இருந்தால் ஃப்ளட் வெஹிக்கிள் கொஞ்சம் செக் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுமாதிரி நம்ம எப்பயும் போல் இன்ஜின் ஆன் பண்ணி நம்ம நான் 2 காலமும் செக் பண்ணிக்கலாம். அதை பீஸ் வேறு எதாவது ஆயிருக்கா இல்லை செக் பண்ணிவிட்டு இந்த ஆயில் ஃபங்க்ஷன் தெரியுதான் செக் பண்ணிவிட்டு நம்ம இன்ஜின் நல்லா செக் பண்ணிக்கலாம். பிரீஸால் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சின்ன பட்டன் இருக்கும். அந்த பட்டனை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதுலேருந்து சின்ன கீ வரும். இது மூலிமா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வண்டி டோர் லாக் ஆகிடுச்சுன்னா இதுலேயே அன்லாக் பண்ணிக்கலாம். இன்கேஸ் பேட்டரி கம்மியாக இருந்தால் கூட நீங்கள் இதை வச்சு ஓப்பன் பண்ணிக்கலாம். பேட்டரி கம்மியாக இருந்தால் கூட நீங்கள் இதை வச்சு நீங்கள் வெளியே போயிட்டு டோரை ஆன் பண்ணிக்கலாம், லாக் பண்ணிக்கலாம். ஸோ இது நமக்கு ரொம்ப பெனிஃபிட். இதை பற்றி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரியும், ஃபாலோ பண்ணுங்கள். நான் நிறைய உங்களுக்கு சொல்லித்தரேன். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக உங்களுக்கு என்ன ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.